காலை 7 மணி முதலே தனது குடும்பத்தினருடன் வந்து திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வாக்களித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள 276 வாக்குச்சாவடி மையங்களில் 3 மிகவும் பதட்டமானவை என்றும் 42 வாக்குச்சாவடி மையங்கள் பதட்டமானவை என கண்டறியப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வசதியாக 220 மத்திய துணை ராணுவ படையினர் உட்பட 2651 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் விக்கிரவாண்டி திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தனது குடும்பத்தினருடன் காலையிலேயே வந்து வாக்கை செலுத்தினார். எம்நாடு செய்தி எதிரொலியால் ஓமலூர் வட்டாரத்தின் பல்வேறு கிராமங்களின் விவசாய தோட்டங்களில் தாழ்வாக சென்ற மின்கம்பிகள் தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் முத்துநாயக்கன்பட்டி, கருப்பூர், வெள்ளாளப்பட்டியில் மின்சார வாரிய உதவி பொறியாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தின் மூலம் பல்வேறு கிராமங்களுக்கு மின்சார இணைப்புகள் வழங்கி பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல விவசாய தோட்டங்களில் உள்ள கிணறுகளுக்கும் மின்சார இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மின்கம்பிகள் மிகவும் தாழ்வாக செல்வதால் விவசாய நிலங்களில் பயிர்கள் உரசும் அளவிற்கும் மனிதர்கள் எட்டித் தொடும் அளவிற்கும் மிக குறைந்த உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். எனவே மின்வாரிய அதிகாரிகள் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு மின்கம்பங்கள், மின்சார கம்பிகள் ஆகியவற்றை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இதுகுறித்து எம்நாடு செய்தியில் செய்தி வெளியானதை தொடர்ந்து செல்லப்பிள்ளைக்குட்டை, பாகல்பட்டி ஆகிய கிராமங்களில் விவசாய தோட்டத்தில் தாழ்வாக சென்ற மின்சார கம்பிகள் உயர்த்தப்பட்டது. மின்வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்ததற்கு அப்பகுதி விவசாயிகள் மின்சார வாரிய அதிகாரிகளுக்கும் உறுதுணையாக இருந்த எம்நாடு செய்திக்கும் நன்றி தெரிவித்தனர். நீலகிரியில் கேரட் கிலோ 60 ரூபாய் வரை விற்கப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை, கோத்தகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உற்பத்தி செய்யப்பட்ட கேரட்டுகள் தற்போது அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. அவ்வாறு தற்போது அறுவடை செய்யப்பட்டுள்ள கேரட் ரூபாய் 60 முதல் 70 வரை விற்கப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேட்டுப்பாளையம் காய்கறி மண்டிகளில் கேரட் 80 ரூபாய் முதல் 90 ரூபாய் வரை தரத்திற்கு தக்கவாறு கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன. இதனால் கேரட் பயிரிட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கலையூர் கருங்குளம் கிராமத்தில் புதிய நியாய விலைக் கடையை மக்கள் பயன்பாட்டுக்கு சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் திறந்து வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே கலையூர் கருங்குளம் கிராமத்தில் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 8 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக நியாய விலைக் கடை கட்டப்பட்டது. புதியதாக கட்டப்பட்ட இந்த நியாய விலைக் கடையை மக்கள் பயன்பாட்டிற்கு பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அப்போது கிளை செயலாளர் சுந்தரராஜ், பிரதிநிதி ரவிசங்கர் ஆகியோர் வெடிவெடித்தும் பொன்னாடை போற்றியும் சட்டமன்ற உறுப்பினரை உற்சாகமாக வரவேற்றனர். வாணியம்பாடி அருகே விவசாய நிலத்திற்குள் நுழைந்த மர்ம விலங்கு 8 ஆடுகளை கடித்துக் கொன்றதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராஜேஷுக்கு சொந்தமான பண்ணை வீட்டு தோப்பில் சொந்தமாக 22 செம்மறி ஆடு வளர்ந்து வருகிறது. இந்த நிலையில் காலை பண்ணை தோப்பிற்கு வந்த பார்த்தபோது நேற்று இரவு மர்ம விலங்கு ஒன்று 8 ஆடுகளை கடித்தும் அதில் 2 ஆடுகள் இறந்தும் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இதையடுத்து உடனடியாக வாணியம்பாடி கிராம காவல் நிலையத்திற்கும் வனத்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுத்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மர்ம விலங்கை தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.